السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحبه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: نحن قسمنا بينهم معيشتهم في الحياة الدنيا ورفعنا بعضهم فوق بعض درجات ليتخذ بعضهم بعضا سخريا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: المؤمن القوي خير وأحب إلى الله من المؤمن الضعيف. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் காத்தமுன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாமிகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவிற்கு வருகை தந்த இன்னும் வரவிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த உலகை பொறுத்தவரை ஒரு மனிதர் பிற மனிதரால் மதிக்கப்படுவதற்குண்டான காரணிகளாக, தன்மைகளாக சில காரணிகளை நம்மால் உலகத்தில் காண முடியும். ஒரு மனிதர் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அதிகமான பொருளாதாரத்தின் காரணமாக சிலர்களால் மதிக்கப்படலாம் உலகம் கண்டு கொண்டிருக்கின்றது. தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு பதவியின் மூலமாக மதிக்கப்படலாம் உலகத்தில் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்லது கல்வியின் மூலமாக மதிக்கப்படலாம் உலகத்தில் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒரு மனிதனை சக மனிதர்கள் மதிக்கப்படுவதற்குண்டான சில காரணிகள், சில தன்மைகளை உலகத்தில் நம்மால் பார்க்க முடியும். அந்த வகையில் ஒரு மனிதனுடைய திறமைகள் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எல்லோரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே அந்தத்தில் ஒரே தன்மையில் அல்லாஹ் படைத்து விடவில்லை. மாறாக நம்மிடத்தில் சில தகுதிகளில் சில திறமைகள் அடிப்படையில் கண்டிப்பாக நம்மிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் என்பது இருக்கத்தான் செய்கின்றது, அது இருக்கத்தான் செய்யும். ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது திருமறையில் மிக தெளிவாகவே அல்லாஹ் எடுத்துச் சொல்லுவான்: வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜா. உங்களில் சிலரை விட சிலரை நாம் சில தகுதிகளின் அடிப்படையில், சில அந்தஸ்தின் அடிப்படையில் நாம் மேன்மைப்படுத்தித்தான் இருக்கின்றோம். இதுபோன்ற ஏற்ற இறக்கங்கள், இதுபோன்ற வேறுபாடுகள், வித்தியாசங்கள் கண்டிப்பாக சமூகத்தில் இருக்கத்தான் செய்யும் என்பதை அல்லாஹும் தனது வார்த்தைகளை நிதர்சனமாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு மனிதனுக்கு உண்டான திறமைகளை வைத்து அவனை நாம் மதிக்குவது என்பது கண்டிப்பாக இஸ்லாத்தின் பார்வையில் தவறான ஒன்றல்ல. இஸ்லாம் ஒரு மனிதனை பிறப்பின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில், நிறத்தின் அடிப்படையில் இதுபோன்ற சில தன்மைகளை வைத்து பிரிப்பதை தான், ஏற்றத்தாழ்வுகள் பார்ப்பதை தான் இஸ்லாம் குற்றம் என்று சொல்கின்றதே தவிர, இதுபோன்ற சில அந்தஸ்துகளினால், சில தன்மைகளினால் மனிதர்களுக்கு மத்தியில் வேறுபாடுகள், பாகுபாடுகள் பார்க்கப்படுவது அது இருக்கத்தான் செய்யும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறை மூலமாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்.
அதிலும் குறிப்பாக திறமைசாலிகள், திறமை உடையவர்கள் கண்டிப்பாக சமூகத்தினால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். கண்டிப்பாக சமூகத்தினால் அவர்கள் மதிப்பளிக்கப்பட வேண்டும். காரணம், ஒரு திறமைசாலியை நாம் எவ்வளவு தூரங்கள் கண்ணியப்படுத்துகின்றோமோ அதை பார்த்து பிறர்கள் இளைஞர்கள் யோசிக்கலாம், நாம் இது போன்ற திறமைகளை வளர்த்துக் கொண்டால் நாம் சமுதாயத்தில் கண்ணியமாக வாழ முடியும் என்கின்ற ஒரு எண்ணத்தை வளர்ப்பதினால், எண்ணத்தை கொடுப்பதினால் இது போன்ற திறமையாளர்களை நாம் தேடிப்பிடித்து ஊக்கப்படுத்துவது, அவர்களை கண்ணியப்படுத்துவது நமக்குண்டான ஒரு மரபு என்று கூட நாம் சொல்லலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சிறப்பாலோ அல்லது இனத்தாலோ நிறத்தினாலோ எந்த வேறுபாடும் பாகுபாடும் கிடையாது. இருப்பினும் கூட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபாக்களையும் அவர்களிடத்தில் என்ன தனித்திறமைகள் இருக்குமோ, அவர்களுக்கென என்ன சிறப்பு வாய்ந்த தன்மைகள் குணங்கள் இருக்குமோ அந்த குணாதிசயங்களை முதன்மைப்படுத்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுபோன்ற சஹாபாக்களை இவர் இந்த அடிப்படையில் உங்களை விட சிறந்தவர், இவர் இந்த அடிப்படையில் உங்களை விட சிறந்தவர் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் அறிமுகப்படுத்தி இருப்பதை நம்மால் வரலாறுகள் நிறைய காண முடியும். பொதுவான சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுடைய திறமையை பார்ப்பதற்கு முன்பாக அவனுடைய பலகீனத்தை சமுதாயம் பார்க்கும். திறமையை பார்ப்பதற்கு முன்பாக அவனிடத்தில் எடுக்கக்கூடிய பலகீனத்தை பார்த்து பலகீனத்தை கையில் எடுத்து அவன் நான் இந்த விதத்தில் சிறந்தவன் என்று சொன்னால் உடனே மறுபடியும் உனக்கு இந்த திறமை இல்லையப்பா, நீங்க ரொம்ப பலகீனமா இருக்கீங்க, இதுதான் இன்னைக்கு எல்லாரும் சமுதாயத்தில் நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கையில பாக்குறோம். ஒரு கம்பெனி இன்னென்ன வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுது, விளம்பரம் கொடுக்குறாங்க, ஒரு 100 பேர் போறாங்க, ஒரு 100 பேர் போறாங்க. அது திறமைசாலிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதை விட யாரோடு வந்து அவங்கதான் முக்கியத்துவம் கொடுக்கிற உலகத்துல பார்க்கிறோம். திறமை என்பதெல்லாம் 2ஆம் பட்சம், அவனுடைய அனுபவம் எல்லாம் 2ஆம் பட்சம். யாருடைய விசாரிப்பு கிடைக்கிற கடிதத்தோடு வந்தா அவனுக்கு முதல் முன்னுரிமை கொடுக்கிறான். உலகத்தில் இதுதான் எல்லாரும் மார்க்கம் கொள்ளும் திறமைசாலிகள் அடையாளம் காணப்பட வேண்டும். அந்த திறமைசாலிகள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். பொதுவாக எல்லா மனிதர்களிடத்திலும் மைனஸும் உண்டு பிளஸும் உண்டு. எந்த மனிதர்கள் மைனஸும் உண்டு பிளஸும் உண்டு. பிளஸை கண்டுபிடித்து அவருக்கு இருக்கக்கூடிய திறமைகளை கண்டுபிடித்து அதை ஊக்கப்படுத்த வேண்டுமே தவிர அவருக்கு இருக்கக்கூடிய குறையை வச்சு நாம் மட்டம் தட்டக்கூடாது. உலகத்தின் விநாசம் இஸ்லாம் சொல்லித்தரும், ஊக்கப்படுத்துங்கள். அவனுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை பார்த்து அவனை ஊக்கப்படுத்துங்கள். காரணம், அது பிறர்கள் அவனை போன்று உருவாகுவதற்கு இந்த ஊக்கம் காரணமாக அமையும். நமக்கு வரலாறுகள் தெரியும். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களில் அதிகமான ஹதீஸ்களை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை யாருக்கு சொன்னா அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அண்ணன் பெருமானார் மூலமாக இந்த உலகத்திற்கு என்னென்ன ஹதீஸ்கள் தரப்பட்டுள்ளதோ அவைகளில் பெரும்பான்மையான அறிவிப்பு என்பது, அவர்கள் பெரும்பான்மையான ஹதீஸை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை என்பது அது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மட்டுமே சொந்தம். ஆனா அவருடைய வாழ்க்கை மறுபடியும் நாம பார்த்தோம்னு சொன்னா மிகப்பெரிய ஏழ்மைக்கு சொந்தக்காரர், மிகப்பெரிய ஏழ்மைக்கு சொந்தக்காரர். எந்த அளவிற்கு என்றால் ஒரு நேர உணவு கூட அவர்களால் உறுதியாக சாப்பிடுவோம் என்று சொல்ல முடியாது. தன்னுடைய நாயகத்திற்கு என்ன கொண்டு வரப்படுமோ, அண்ணன் பெருமானாருக்கு என்ன உணவு கொண்டு வரப்படுகின்றது, அந்த உணவு பங்களித்து கொடுக்கப்பட்டால்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு போன்ற சின்னித்தவர்களுக்கு அன்றைய வயிறு நிரம்பும். அப்படிப்பட்ட வறுமைக்கு சொந்தக்காரர்கள்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் ஒரு நாள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க? மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திஹி யௌமல் கியாமா. யா ரசூலல்லாஹ், மன் அஸ்அதுன் நாஸி பி ஷஃபாஅத்திஹி யௌமல் கியாமா. நபியே நாயகமே, நாளை மறுமை நாளையில் கியாம நாளை உங்களுடைய பரிந்துரை என்பதை நிறைய மனிதர்களுக்கு சொந்தமானது. அவர்களில் உங்களுடைய பரிந்துரையை பெறுவதற்கு முதலில் தகுதி பெற்றவர்கள் யார்? இந்த கேள்வி கேட்கிறார். உங்களுடைய ஷஃபாஅத் என்பது நிறைய மனிதர்களுக்கு, அந்த ஷஃபாஅத்தை பெறுவதற்கு முதன்மையான தகுதி பெற்றவர்கள் யார் யாருக்கு என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அண்ணன் பெருமானாரிடத்தில் இந்த கேள்வியை முன்வைக்கின்ற பொழுது தன்னை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பதில் சொல்லல, மாறாக இந்த உம்மத்திற்கு அடையாளப்படுத்தினார்கள். இந்த உம்மத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு யார் என்பதை அடையாளப்படுத்தினார்கள். சொன்னாங்க, ரசூலுல்லாஹ், லகத் வனன்து அல்லா யுஸ்அலுனி ஹாதா ஸுஆல அஹதன் கப்லக யா அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவை நீங்க கேட்ட கேள்வி மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திற்குண்டான ஒரு கேள்வி, சாதாரண கேள்வி அல்ல. சொன்னாங்க, அபூ ஹுரைராவை இந்த கேள்வியை உங்களுக்கு முன்பாக என்னிடத்தில் வேறு யாரும் கேட்க மாட்டார்கள், நீங்கள் தான் முதன்மையாக கேட்பீர்கள் என்று நான் கடந்த காலங்கள் நான் எண்ணி இருந்தேன். அதை நீங்கள் உறுதிப்படுத்தியிருக்கேன். நான் ஏற்கனவே யோசித்து வைத்திருந்தேன், இந்த கேள்வியை உங்களால் கேட்க முடியும், வேற யாரும் கேட்க மாட்டாங்க நான் நினைத்தேன். நான் எண்ணியதை போன்று இந்த கேள்வியை முதலாக நீங்களே கேட்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குண்டான காரணத்தை சொன்னாங்க. இம்மா ரஅய்து மின் ஹர்ஸி ஜாலல். அபூ ஹுரைராவே, உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய தீராத தாகம், கல்வியில் இருக்கக்கூடிய அளக்கூடிய ஒரு ஆசை, தீராத தாகம், கண்டிப்பாக இந்த கேள்வியை உங்களால் தான் கேட்க முடியும் என்று நான் யோசித்து வைத்திருந்தேன். அதை நீங்கள் சரியா கேட்டுவிட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ ஹுரைரா உண்மைக்கு சொந்தக்காரர், ஒருமைக்கு சொந்தக்காரர், மரண உணர்வுக்கு ஒளியில்லாதவர், இவைகளெல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு குறைதான். இருப்பினும் கூட இந்த குறை சமுதாயத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது. மாறாக அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஒரு திறமை. நீங்கள் நாம் உலகம் வேண்டும் என்று ஓடுவீர்கள், நீங்கள் நாம் உலகத்தை தேடிக்கொண்டு சென்றீர்கள், அது குறையில்லை. ஆனால் எனது கல்வி என்பது முழுமையாக இந்த உலகத்திற்கு சேர வேண்டும் என்ற ஒரு தீராத தாகத்தோடு தனது வாழ்வை முழுக்க மாற்றத்திற்காக அல்லாஹ் ரசூலுக்காக அர்ப்பணித்தவர் இந்த அபூ ஹுரைரா என்கின்ற இலக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சஹாபாக்கள் உள்ளத்தில் ஆரம்பமாக பதிவு செய்தார். சமுதாயத்தை பொறுத்தவரை அப்படித்தான். ஒரு மனிதத்தில் 1000 நல்ல குணங்கள் இருக்கலாம், 100 நல்ல குணங்கள் இருக்கலாம். அதை விட்டுடுவோம், நல்லது பேச மாட்டோம். அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீய பண்பு அல்லது 1-2 தீய பண்புகள் அதை சுட்டிக்காட்டிய வாழ்க்கையில் அவனால் முன்னேற முடியாத அளவில், வாழ்க்கையில் அவனால் வேறு எந்த பொதுவெளிகளை கைகாட்ட முடியாத அளவிற்கு அவனை அசீகப்படுத்துவதை இந்த உலகத்தின் யதார்த்தம் தன்னை மாந்தவர்களுக்கு சொல்லித் தருவார்கள். ஒரு மனிதத்தில் தனிப்பட்ட திறமையாக, தனிப்பட்ட அரும்பெரும் பாக்கியமான குணவிக்குமாக ஒன்றை பார்க்கின்றீர்களா, அதை நீங்கள் உலகத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள். அதை கூறி நீங்கள் அவரை பெருமைப்படுத்துங்கள். காரணம், அதை பார்த்து சிலர்கள் அந்த துறையில் முன்னேறி வருவதற்கு அது ஒரு காரணமாக அமையப்பெறும். எனவே அப்படிப்பட்ட ஊன்றுகோலாக, உந்து சக்திகளாக நீங்கள் இருங்கள் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் இந்த உம்மத்திற்கு கொண்டு சென்ற செய்தி. அபூ ஹுரைரா ஒருமைக்கு சொந்தக்காரர், ஆனால் அவர்களெல்லாம் இல்லை. கியாமத் வரை இந்த அந்த ஹதீஸை பாதுகாப்பதற்காக தனது வாழ்வை முழுக்க அர்ப்பணித்தவர் இந்த அபூ ஹுரைரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமையை உலகத்திற்கு சொல்லிவிட்டு இப்பொழுது பதில் சொன்னாங்க. அபூ ஹுரைரா, நீ கேட்ட கேள்வி
நாளை மறுமையில் ஷஃபாஅத்தை பெறுவதற்கு யார் மிக மிக தகுதி பெற்றவர், தகுதி வாய்ந்தவர்? பெருமான பதில் இப்ப சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிசும் மின் கல்பி. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் காலிசும் மின் கல்பி. யாருடைய உள்ளத்தில் தூய தனிமா இருக்குமோ, தரப்பட்ட தனிமா இருக்குமோ, யார் உண்மையான ஈமானோடு இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நாளை மறுமையில் ஷஃபாஅத்தை பெறுவதற்கு அதிகமதியும் பாக்கியம் பெற்றவர்கள், அதிகமதியும் உறுதியை பெற்றவர்கள் என்கின்ற பதிலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்கின்ற வரலாறு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், திறமைசாலிகள், அது ஒரு திறமையாக இருக்கட்டும், 1000 குறைகள் இருக்கலாம். அந்த குறைகளை முதன்மைப்படுத்துவதை விட அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை, குறிப்பா தனிப்பெறும் திறமைகளை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். அது அவருக்கும் சரி, இந்த உலகத்திற்கும் சரி பிரயோஜனமாக அமையப்படும் என்பதை அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வியல் ரீதியாக அண்ணன் பெருமானார் இந்த உம்மத்திற்கு சொல்லிக்காட்டிய கூறுகள் எல்லாம் ஒருவர் அல்ல. அண்ணன் பெருமானாருடைய வாழ்க்கையில் இதுபோல நிறைய சஹாபாக்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் உமர் ரலியல்லாஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு போருக்கு படைகளை நபிகள் பெருமானார் அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி அனுப்பக்கூடிய சூழலில் படை தயார் செய்யப்பட்டது. இப்பொழுது அந்த படைக்குண்டான தலைவர் அமீர் யார் என்று தேர்வு செய்யப்படும். அந்த படைக்குண்டான அமீர் யாரால் தேர்வு செய்யப்படுது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை தயார் செய்து அந்த படையில் இருந்த உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த படைக்கு அமீராக நியமிக்கிறார். உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு யாரு? நபிகள் பெருமானார் அன்று அந்த படைக்கு அவர்களை தலைவராக அமீராக ஆக்குகின்ற பொழுது அவர்களுக்கு வரலாறு எழுதுகிறாங்க, 20 வயசு கூட கிடையாது. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அந்த படைக்கு அமீராக அனுப்புறாங்க. உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அன்னைக்கு 20 வயது நிரம்பல. அந்த படையில் யார் இருக்கிறாங்க? அவர்கள் பின்னால் அவர்கள் தலைமையை யாரா இருக்கிறாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பெரும்பெரும் மேன்மக்கள் எல்லாம் வயதால், அனுபவத்தால், கல்வியால் எல்லாம் கூடிய பெரும்பெரும் மேன்மக்கள் எல்லாம் அந்த படையில் ஒன்று இருக்கும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 20 வயது நிரம்பாத உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அவர்களை அந்த படையின் தலைவராக இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில இது போன்ற ஒரு நிகழ்வு, சின்ன ஒரு மீட்டிங் பெருசா இல்ல, ஒரு இயக்கத்தின் தலைவர் அல்ல, ஒரு நீண்டகால தலைவர், ஒரு சின்ன ஒரு மீட்டிங் ஒரு ஆளுக்கு மாதிரி போட்டா என்ன நடந்து? அங்கிருந்து முனாஃபிகீன்கள் அப்படிதான் பேசினாங்க, அங்கிருந்து முனாஃபிகீன்கள் அப்படிதான் பேசினாங்க. படையில பெரும்பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்க சின்ன எழுதிட்டார், இவரை போய் முஹம்மது ரசூலுல்லாஹ் அமீரா போட்டுக்கிறாங்க, தலைவரா போட்டுக்கிறாங்க சொல்லி குறைவா பேசினாங்க. உஸாமா ரலியல்லாஹு அவர்களுக்கு மிகப்பெரிய மன நெருக்கடியை கொடுத்தது, மன சங்கடத்தை கொடுத்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பொறுத்தவரை யாருடைய உள்ளத்திலும் எந்த விதமான வருத்தமும் கிடையாது. காரணம், அவர்கள் முழுமையான ஈமான்தாரிகள். ஆனால் முனாஃபிகீன்கள் பேசிய செய்தி, அவர்கள் பரப்பிவிட்ட செய்தி, தலைவராக இருந்த உஸாமா ரலியல்லாஹு முதல் தொட்டு அனைத்து சஹாபாக்களுக்கு ஒரு சின்ன சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை சஹாபாக்களை முன்னின்று இப்படி ரசூலை எடுத்து சொன்னாங்க, உஸாமாவோடு தேர்ந்தெடுக்கக்கூடிய படைகளை நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இன்னைக்கு யாரெல்லாம் உஸாமா இப்னு ஸைத் நான் தலைவராக ஆக்கியதில் குறை பேசுகின்றார்களோ, இது இப்படி அல்ல, இவருக்கு முன்பு இவரை தந்தையை நான் ஒரு படைக்கிட்ட அமீராக அனுப்பின அன்னைக்கு இதை போட்டு இப்படிதான் பெறப்படுது. அன்று இதை போட்டு இப்படித்தான் குறைஞ்சிருக்கு சொல்லி சொன்னாங்க.
அல்லாஹ் மீது ஆணையாக கண்டிப்பாக அவரது தந்தை அந்த படைக்கு மிக பொருத்தமான தளபதியாக தலைவராக இருந்தார். அது மட்டுமல்ல, மக்களில் எனக்கு மிக நெருக்கமானவராக பிரியமானவராக இருந்தால் அது போன்றுதான் அவரது மகனாகிய உசாமாவும் கண்டிப்பாக இந்த படைக்கு மிக சிறந்த ஒரு தளபதியாக இருப்பார், அமீராக இருப்பார். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க சொன்னார். யாருக்கு என்ன திறமை இருக்குமோ, என்ன தகுதி இருக்குமோ, அந்த தகுதிக்குண்டான திறமைக்குண்டான வாய்ப்புகளை மிக சரியாக கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்தியது இஸ்லாமிய மார்க்கம். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த முறையும் அப்படித்தான். சமூகத்தை பொறுத்தவரை இதுபோன்ற திறமைசாலிகளை முன்னுரிமைப்படுத்துவது, அந்த திறமைசாலிகளை கண்டறிவதில் கண்டிப்பாக உலகத்தை விட இஸ்லாமிய சமுதாயமும் பின்தங்கித்தான் இருக்கின்றோம். அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நாமும் பாராமுகமாகத்தான் இருக்கின்றோம் என்பதை மன வருத்தத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தான். கண்டிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் திறமைசாலிகள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் என்று சொன்னார். திறமைசாலிகள் அவர்களுக்குண்டான முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொன்னார். அதன் மூலமாக அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் சார்ந்த சமுதாயமும் முன்னுரிமை பெறும் என்பதைதான் தன்னின் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்நாள் முழுக்க நிறைய காரியங்கள் மூலமாக காட்டியிருக்கிறார். இன்னொரு வரலாறு சொன்னால் அது செய்யப்படலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் மதீனாவிலிருந்து ஒரு சேவைக்காக சில சஹாபாக்கள் கிளம்பி மதீனாவில் வெளியே வர்றாங்க. அது ஒரு பாலைவன பூமி, பாறைகள் நிறைந்த பூமி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்திற்காக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருடைய நேரம் ஆகிவிட்டது. பெருமானார் வந்த சஹாபாக்கள் ஒருவரை வாங்க கொள்ள சொல்லி இவருக்கு வைக்க வாங்க கொள்ள சொல்றாங்க. இங்கு இவருக்குண்டான வாங்க கொள்ளப்படுது. மறுபுறம் பாறைகளுக்கு பின்னால் இருந்து அந்த பாங்கு எதிரியாக வந்து கொண்டிருக்கு. வேலை செய்யக்கூடிய எதிரில ஒரு எதிரியாக அங்கிருந்து வந்து கொண்டிருக்கு. பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவர்கள் நீங்க சொல்லக்கூடிய பாங்கு சிந்தை செய்யக்கூடிய ரீதியில வேற யாரோ சொல்றாங்க, யார் இருக்கா என்று பார்த்துட்டு வாங்க கூடுதலா அந்த கரையை அனுப்பி வச்சாங்க. தனது தோழரை அனுப்பி வச்சாங்க. பாறைக்கு மறுபுறம் சென்றால் அந்த அபூ மஹ்தூரா என்ற ஒரு வாலிபரும் அவரும் சார்ந்த சில தோழர்களும் வாங்க சிந்தை செய்யக்கூடிய ரீதி சஹாபாக்கள் வாங்க சொன்னாங்க. அவங்க வாங்க சொல்லல, வாங்க சிந்தை செய்யக்கூடிய ரீதி அவங்க சொன்னாங்க. இந்த சஹாபாக்கள் ஆளை அடையாளம் கண்டு கொண்டு ரசூலுல்லாஹை கூப்பிட்டு வந்தாங்க. அபூ மஹ்தூரா அன்றைக்கு வாலிபர், அவர் சொல்றாரு, நபியுடைய தோழர்கள் என்னை பிடித்த பொழுது நான் எண்ணிக்கொண்டு கண்டிப்பா என்று நமக்கு ஏதோ மிக தகுந்த ஒரு தண்டனை இருக்கு. நாம் வாழ்ந்த தேர்வு செஞ்சிருக்கிறோம். இறைவனுக்கு நமக்கு மிக தகுந்த ஒரு தண்டனை இருக்கின்றது என்கின்ற எண்ணத்தோடு தான் நான் நபியை நெருங்கி வந்தேன். பெருமானார் யோசனை அதுதான். நம்மை போன்ற வேகமாக யோசிச்சிருப்போம். பெருமானார் இஸ்லாத்தினுடைய ஒரு அழகிய பாங்கு அது வேறு செய்யலாம் தெரிவது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வேறு விதமாக பயன்படுத்த நினைச்சாங்க. கேட்டாங்க, யாரு வாங்க சொன்னது? அபூ மஹ்தூரா சொன்னார், யாரு சொல்றா? நான் தான் வாங்க சொன்னேன். கேலி செய்வதற்கா ஒரு கேலி செய்து அடிப்படையில் நான் தான் வாங்க சொன்னேன். பெருமானார் சொன்னாங்க, உனது பொருள் அழகாக இருக்கின்றது, உங்களுடைய பொருள் அழகாக இருக்கின்றது. சொன்ன ரசூலுல்லாஹ் எதுவும் செய்யல, தனது கையை அபூ மஹ்தூராவுடைய நெஞ்சத்தில் வைத்தார்கள். அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்று அவர் மாற்று மதம் சொல்றாங்க, நபியுடைய கரம் என் நெஞ்சில் பட்டது, அந்த குளிரை நான் உணர்ந்தேன். நபியுடைய கரங்கள் இருக்கக்கூடிய அந்த குளிரை நான் உணர்ந்து அந்த ரசூலுல்லாஹ் என் நெஞ்சில் வச்சாங்க. கேட்டாங்க, அபூ மஹ்தூராவை இஸ்லாம் ஆகி விடுகின்றாயா? அபூ மஹ்தூராவை முஸ்லிமாக விடுகின்றாயா? எதுவும் பேசல, அஸ்லாம் இஸ்லாம் ஆகிட்ட.
நான் இருந்த இஸ்லாம் ஆகிட்டேன், முஸ்லீம் ஆகிட்டேன். கலிமா சொன்ன பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு முதலாக கொடுத்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பணி என்ன தெரியுமா? பாங்க கற்றுக் கொடுத்தாங்க. பாங்க கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பாங்கை கற்றுக் கொடுத்தார்கள். பாங்கை முழுமையாக கற்றுக்கொண்டதின் பின்னால் இந்த அழகிய குரல் பின்னால் விடக்கூடாது. இந்த அழகிய குரல் உலகங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு பிறகு இல்லை மக்காவுடைய மாதிரியாக அரபின் மாதிரியாக நபிகள் பெருமானார் என்னை நியமித்தார்கள். அபூ மஹ்தூரா சொல்றாங்க, பன்னிரண்டு பிறகு துறையின் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அன்று நான் பாங்கை முழுமையாக கற்றுக்கொண்டு 50 வருடங்கள் அறம் தெரிந்து மாதிரியாக இருந்தேன். 50 வருடங்கள் அறம் தெரிந்த மாதிரி நான் மோத்து வரை ஒரு திறமைசாலியை அடையாளம் கண்டு இந்த அழகிய குரல் அல்லாஹ்வின் நாமத்திற்குரிய மாறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய பொறுப்புக்குரிய குரலாக மாற வேண்டும் என்ற அந்த குரலுக்கு வெளியீட்டை கொடுத்தார்கள். மீட்டிக் கொண்டு வந்தார்கள். 50 வருடங்கள் மாதிரி அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, சமுதாயம் இந்த பெரியவர்கள் அதுதான். வயதில் சிறியவரோ பெரியவரோ யாரிடத்தில் என்ன திறமைகள் இருக்கின்றதோ அந்த திறமைகளை இனம் கண்டு அதை ஊக்கப்படுத்துவது, அதற்குண்டான ஊக்கத்தை கொடுப்பது ஒரு முஸ்லிமுடைய தலைமையான கடமை என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் இது போன்ற பல நிகழ்வுகள் மூலமாக இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவார்கள். இன்னைக்கு சமுதாயத்தினுடைய கேவலம் என்ன தெரியுமா? நமக்கு எல்லாம் தெரியும். ஒலிம்பிக்ல இந்தியாவுக்கு தங்கம் இல்ல வருத்தப்படுறோம். நேற்று நடந்தது நமக்கு எல்லாம் தெரியும். நினைத்து போக இந்த நாட்டினுடைய தங்க மகளாக கருதி வைக்க வேண்டியவர் அடிமட்டத்திலும் மக்கள் இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உயிர் பதவியில் இருக்கக்கூடிய எங்களுக்கு அவரை வாழ்த்துக் கொள்வதற்கு கூட எங்கள் மனம் ஒப்பவில்லை என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அரையறையோடு நின்று இறுதி போட்டிக்கு தங்க போட்டிக்கு தயாராக இருந்த ஒருவர் போட்டி நடப்பதற்கு சில நேரத்திற்கு முன்பாக ஒரு 100 கிராம் எடை கூடிவிட்டு என்று ஒரு காரணத்தை சொல்லி நான் தூக்கக்கூடிய ஒரு காரணத்தை சொல்லி அந்த போட்டியிலிருந்து ஒரு இலக்கு வைத்திருப்பது. இந்த உலகத்துடைய போட்டி நடத்தக்கூடியவர்கள் தான் அவர்கள் உத்தமர்களா? இன்னொருக்கும் தகுதியின் அடிப்படையில் பார்த்துத்தான் எந்த துறைகளும் இல்லாமல் நிறைவாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உத்தமர்களாக இருக்கிறாங்க. பயிற்சியாளர் இருக்கிறார்கள், ஊட்டத்துக்கு விருது இருக்கிறார்கள், எல்லா போட்டியும் இருக்கிறாங்க. 2 நிலைகளாக 50 கிலோமீட்டர் இருந்த இடம் எப்படி போட்டிகளை நடப்பதற்கு 100 கிலோமீட்டர் இருக்க முடியும்? தீவிரமான இன்னங்களை கொண்டதை பூர்த்தி ஒரு அடிமட்டத்தையும் முன்னேறி வரக்கூடிய ஒருவருடைய வெற்றியை கூட ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு இடத்தில் தான் இன்றைய ஆளும் சமுதாயம் இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பது காரணம் தெரியுமா? இது போன்ற திறமையாளர்களை ஊக்கப்படுத்தப்படும் எண்ணங்கள் நம்மிடத்தில் மனித வருவதுதான், குறைந்து வருவதுதான். இது போன்ற தங்க மகள்கள் நேற்று கடைசியா சொல்லிட்டாரு. எனக்கு போகக்கூடிய நேற்று கடைசியான அறிவிப்பு என் நம்பிக்கைகள் அனைத்தும் உடைந்து விட்டது. என் நம்பிக்கைகள் அனைத்தும் உடைந்து விட்டது. இனிமேல் இந்த பாசிசத்தை எதிர்த்து என்னால் போராடுவதற்கு எந்த சக்தியும் இல்லை. நான் ஓய்வு பெறுகின்றேன். ஒரு நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டிய தங்க மகளாக பெருக்க வேண்டிய ஒருவர் இன்று ஒன்றும் இல்லாமல் அனாதையாக விடப்பட்டிருக்கிறாரு. ஆதரவு கூட கொடுப்பதற்கு எனக்கு யாரும் இல்லை. அல்லாஹ் பாதுகாப்பு. கண்டிப்பாக எல்லா துறைகளிலும் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல, எல்லா துறைகளிலும் வழங்கியிருந்தா கைதூக்கி விட வேண்டிய சமுதாயத்திற்கு அடையாளப்படுத்த வேண்டிய எத்தனையோ திறமையாளர்கள் உண்டு. சமுதாயம் கண்டும் காணாமல் செல்வதனால் அவர்கள் எல்லாம் விருப்பம் தரப்படாமலேயே மண்ணுக்கு தொழில் போகின்றார்கள். நிறுவனம் நமக்கு ஒன்றை சொல்லித் தருவார்கள். அது சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த அது எந்த ரீதியாக, உடல் ரீதியாக, அறிவு ரீதியாக, சிந்தனை ரீதியாக, கல்வி ரீதியாக, ஆன்மீகத்தின் ரீதியாக
எங்களையும் சத்தியமிட்டிருந்தாலும் அவனை அடையாளப்படுத்த வேண்டியது இந்த உம்மத்திற்கு உண்டான பொறுப்பு என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறர்களுடைய உயிரை ஏற்றுக் கொள்ளக்கூடிய அந்த உயிர்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய நல்ல முன்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை வாழ செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.